ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிப்ரபு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கெட் வச்சு தான் அந்த கேக் செய்ய போகிறோம். முட்டை வேணாம், மைதாலாம் எதுவுமே தேவையில்லை. பிஸ்கெட் அப்புறம் டெய்ரி மில்க் சாக்லேட் வச்சு தான் நான் இதை செய்ய போகிறேன். மேலே வந்து டெக்கரேஷனுக்கு உங்களோட இஷ்டம். டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் சும்மா அழகாக இருக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். எப்போ கேக் பண்ணாலுமே எங்கள் பாப்பா தான் வெட்டுவாங்க. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எப்படி போட்டால் பிடிக்குமோ, சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலுமே அது மேலே போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான் அது. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த டின்னில் தான் கேக் செய்ய போகிறேன். இந்த மாதிரி டின் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஸ்டீல் பாத்திரம், கொஞ்சம் கனமான பாத்திரமா, அதாவது இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் நெய் விடுறேன். நீங்கள் பட்டர், எண்ணெய் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லாவே கையிலேயே கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்துலையுமே இந்த நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். செஞ்சாச்சா? மைதா மாவு ஒரு டீஸ்பூன் போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே இப்படி தட்டி விடுங்க. எப்பவுமே கையில் வந்து இது பண்ணாதீங்க. நான் மைதா மாவு போட்டு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 டைம் இப்படி நல்லா டேப் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் மாவுலாம் வெளியே வந்துடும். அடுத்தது நான் இந்த பேனில் வச்சு தான் பண்ண போகிறேன். இது கேக்காக யூஸ் பண்ணுற பேன் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேனில் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். நிறைய வேணாம், சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நம்ம போன டைம் கேக் செஞ்சோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண அதே உப்பு தான். நீங்கள் எப்பப்போ கேக் செய்கிறீங்களோ இதே உப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு தட்டு இது மேலே வச்சிடலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். இந்த லிட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் அன்றைக்கி சொன்னது மாதிரி ஒரு குச்சி வச்சு அடைச்சிருதான், அந்த ஹோலை வந்து அடைச்சிடலாம். இப்போ இந்த ஹோலையுமே இந்த குச்சி வச்சு அடைச்சாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வைப்போம். ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பேட்டரி இதில் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட் கேக்குக்கு நான் 2 ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட் இருந்தாலும் ஓகே தான். ஓரியோனா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எதுனாலும் ஓகே. மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் அந்த ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள், பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப வேகமாலாம் கலந்து விடாதீங்க, சும்மா ஜென்டலாக பண்ணாவே போதும். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா இது 2 போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இந்த கேக் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப பெரிய ஸ்டெப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க, உடனே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த கேக் டின்னில் ஊற்றிடலாம். இது மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகணும். என் கையை மறைச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன்.
இது 2 டைம் இப்படி நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் டின்னை வச்சுருவோம். இப்போ லிட் போட்டு மூடியாச்சு. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். கேக் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு டூத் பிக் வச்சு இன்செர்ட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், எதுவுமே ஒட்டலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது தட்டுவோம். பாருங்கள், சூப்பராக அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீடியோக்காக 2 கேக் செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் கம்மியான அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பிஸ்கெட் பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இங்கே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் நான் டெய்ரி மில்க் வந்து இந்த அளவுக்கு வந்து இதில் போடுறேன். டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் வேணாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை போட்டு கிண்டி விட்டுட்டே இருப்போம். இது ஒரு நல்ல சாக்லேட் க்ரீம் மாதிரி வரணும். சாக்லேட்டை இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. அப்போ தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் எல்லாருக்குமே வருமானு தெரியாது இல்லையா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அதனால தான் நான் இது மாதிரி செய்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் உண்மையிலே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போது சாக்லேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கேக் மேலே ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதை இந்த கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்படியே தோசை ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போது கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெய்ரி மில்க் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இது மேலே கலர் கலராக இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரிங்கிள்ஸ், இது சும்மா அப்படியே தூவி விட்டுருவோம். இது மேலே அழகாக தூவி விட்டுருவோம். சூப்பராக இருக்கும் இது. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்லேயே நல்லா ரிச்சாக பிஸ்கெட்டை வச்சே இந்த கேக் நம்ம பண்ணியிருக்கோம். இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது பிஸ்கெட்டில் பண்ணதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சாக்லேட்டில் நல்லா மெல்ட் ஆகி செம்ம க்ரீமியாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டும் நம்ம கேக் வீடியோ தான் போட போகிறோம். அது இதை விடவும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நான் வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இப்போது கேக் வெட்ட போகிறாங்க. வெட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்குன்னு. வெட்டுங்க பாப்பா. வெட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க அம்மாட்ட. சாப்பிடவே இல்லையே இன்னும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா கிட்ட. ஊட்டி விடுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கா பாப்பா கேக்கு. எல்லாரும் ட்ரை பண்ண சொல்லுங்க.
பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் காமிக்கிறேன். சரிங்க. இங்கே பாருங்க டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்கும்போது ரொம்ப யம்மியாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.